بسم الله الرحمن الرحيم. الحمد لله الذي هدانا لدين الاسلام وما كنا لنهتدي لولا ان هدانا الله. الصلاة والسلام على سيدنا محمد صلى الله عليه وسلم الذي أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم: فأعوذ بالله من الشيطان الرجيم ولا تطيعوا كل هلاك مهين هماز مشاء بنميم مناع للخير معتد عظيم عتل بعد ذلك زنيم. قال نبينا صلى الله عليه وسلم: إن الصلاة تطفئ ظلام الربيع وتطفئ ميتة السر أو كما قال عليه الصلاة والسلام. அன்புமிக்கவன் அருள் மிக்கவன் அல்லாஹ்வின் அருள் பெயரினால் ஆரம்பம் செய்கின்றேன். ஸலாத்தும் ஸலாமும் ஷஃபீஉல் முத்னிபீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது, அவர்களுடைய குடும்பத்தார்கள், சஹாபாக்கள், மக்கள், நல்லவர்கள், நம் அனைவர்கள் மீது குறித்தார்கள். அன்புமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சங்கைக்குரிய சமுதாயங்கள், மக்களை, எல்லாம் வல்ல அல்லாஹ் மனித சமுதாயத்தை படைத்து அந்த மனிதர்கள் நேர்வழி பெரும் பொருட்டு நபிமார்களையும் வேதங்களையும் அனுப்பி வைத்திருக்கிறார். இறைவன் அனுப்பி வைத்த நபிமார்கள், வேதங்கள், இந்த அடிப்படையில் மனிதர்கள் உலகத்தில் வாழ்கின்ற போது அவர்கள் நேர்வழி பெற்றவர்களாக வாழ்வார்கள். இறைவன் நபிமார்களின் மூலமாக, வேதங்களின் மூலமாக அவன் அறிவித்திருப்பது, அல்லாஹ் எதை செய்ய வேண்டும் என்று சொல்லுகின்றானோ அதை செய்வது, அல்லாஹ் எவைகளை தடுத்திருக்கிறானோ அவைகளை தடுத்து வாழ்வது. இறைவன் படைத்த இந்த படைப்பினங்கள் மனித சமுதாயம் உள்பட எல்லா படைப்பினங்களிடத்திலையும் எப்படி நடக்க வேண்டும் என்று இறைவன் கூறியிருக்கிறானோ, எப்படி மக்களிடத்தில் நடக்கக்கூடாது என்று தடுத்திருக்கிறானோ, இவைகளெல்லாம் பின்பற்றி உலகத்தில் வாழ வேண்டும். இறைவன் இந்த உலகத்தில் நமக்கு கொடுத்த வாழ்க்கை என்பது ஒரு சான்ஸாக, ஒரு முறையாக இருக்கிறது. இந்த உலக வாழ்க்கையில் இறைவனுக்கு கட்டுப்பட்டு, இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்து, இறைவன் ஏவிய காரியங்களை நிறைவேற்றி, இறைவன் படைத்த படைப்பினர்களுக்கு அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை, நன்மைகளை சரிவர செய்து, அவர்களிடத்தில் தீமைகளை செய்யாமல் நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்தால் மறுமையிலே அல்லாஹ் அதற்கு நன்மையாக சொர்க்கத்தை தருகின்றார். இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாமல் இறை அடியார்களிடத்தில் தவறான முறையில் நடந்து கொண்டால் அதற்குரிய தண்டனையான நரகத்தை இறைவன் தருகிறார். ஆக சமுதாய பெருமக்களே, உலகத்தில் வாழக்கூடியவர்கள் இரண்டு சாரார்களாக இருக்கிறார்கள். இறைவனுடைய கட்டளை ஏற்று வாழக்கூடிய முஸ்லிம்கள், இறைவனுடைய கட்டளையை நிராகரித்து வாழக்கூடிய காபிர்கள் என்று இரண்டு சாரார்கள் இருக்கிறார்கள். மூமின்களிடத்தில் என்ன நல்ல பொருள்கள் இருக்கிறதோ, என்ன நல்ல செயல்கள் இருக்கிறதோ அதை அல்லாஹ் தஆலா கியாமத் நாள் வரைக்கும் தருகின்ற முஸ்லிம்களுக்கு குர்ஆனிலே எடுத்து காட்டுகின்றார். இந்த குர்ஆன் இறங்குகின்ற போது நபி அவர்களையும், நபி அவர்களை ஏற்றுக்கொண்ட முஸ்லிம்களிடத்திலேயும் எந்த நல்ல பொருள்கள் இருந்ததோ அவைகளை அல்லாஹ் குர்ஆனிலே ஓதிட்டு வரக்கூடிய முஸ்லிம்கள் பின்பற்றி நடக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கின்றார். அதே நேரத்தில் நபி அவர்கள் காலத்தில் நபி அவர்களுக்கு இறங்குகின்ற குர்ஆனுடைய கட்டளைகளை புறக்கணித்து நபியை எதிர்த்து
இருக்கிறார். குர்ஆனிலே சொல்லப்பட்ட ஒரு வரலாறை உங்களுக்கு இப்பொழுது ஞாபகப்படுத்துகிறேன். குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான், வலா துதீர் குல்ல அல்லாஹின் மஹீன், கேவலமான அதிகம் சத்தியம் செய்யக்கூடிய ஒவ்வொருவருக்கும் நபியை நீங்கள் வழிபட வேண்டாம். ஹம்மாஸின் மஸ்ஸாயின் நபி, பிறரை குறை கூறி திரியக்கூடிய, பொய்களை கொண்டு அடையக்கூடிய, மன்னாயில் கைல், நன்மைகளை தடுக்கக்கூடிய, மோட்டத்தின் அசீம், வரம்பு மீறிய, பாவம் செய்யக்கூடிய, புத்துள்ளி பாடலானுக்கு சரி, தன்னிச்சைக்காரனான, இனி பிறவியான, கேவலமான, சத்தியம் செய்யக்கூடிய இவர்களை நபியை நீங்கள் பின்பற்ற வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்கிறான். இங்க நபி அவர்கள் இவர்களை எல்லாம் பின்பற்ற மாட்டார்கள். நபி அவர்களை பார்த்து அல்லாஹ் இந்த வசனங்களை சொல்கிறான் என்று சொன்னால், கியாமத் நாள் வரக்கூடிய முஸ்லிம்கள் அனைவரும் இது போன்ற இனி பொருட்களை உடையவர்களுக்கு வழிபடக் கூடாது என்ற அடிப்படையில் இந்த வசனங்களை அல்லாஹ் சொல்கிறார். இந்த வசனங்களை அல்லாஹ் இறக்குகின்ற போது, இந்த வசனங்களில் இருக்கின்ற இந்த கெட்ட பொருட்கள் உள்ள ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மையமாக வைத்து இறக்கி வைத்த இந்த ஆயத்துக்கள் தான். இந்த ஆயத்துக்களின் இடத்துல, இந்த ஆயத்துக்கள் இடத்திலே வருகிற இந்த கெட்ட பொருட்களை உடைய அந்த மகா கெட்டவன் யார் என்றால், வலீத் இப்னு முகீரா என்பவன். வலீத் இப்னு முகீரா என்பவன் நபி அவர்களுடைய காலத்திலே வாழ்ந்தார். இவன் தலைவன் சொல்லி காட்டுவோம், காலதா மாலின் ஓகனி, இவன் ஏராளமான செல்வத்தை உடையவன், ஏராளமான மக்களை உடையவன், செல்வருக்கு உடையவன். இவன் மக்காவிலே வாழ்கிற காலத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே இறைவனுக்கு வழிபட வேண்டும் என்ற ஏக தெய்வ கொள்கையை கூறிக்கொண்டிருந்தார்கள். எனக்கு குர்ஆனுடைய வசனங்கள் இறக்குகிறது, அல்லாஹ் இந்த வசனங்களின் மூலம் உங்களுக்கு வழிகாட்டுகிறான், இதை பின்பற்றி வாழுங்கள், நீங்கள் இப்படி வாழ்ந்தால் மறுமையில் சொர்க்கம் கிடைக்கும், இதற்கு மாற்றமாக வாழ்ந்தால் நரகம் கிடைக்கும் என்ற மறுமையை மையமாக வைத்து நபி அவர்கள் போதனை செய்கிறார்கள். இந்த போதனை இவனுக்கு பிடிக்காமல் இருக்கிறது. காரணம், இவன் ஒரு அகத்தை படைத்தவன், அதிகாரத்தில் இருக்க வேண்டும் என்று நினைப்பவன், தான் சொன்னதான் சட்டம், தனக்கு கீழே மக்கள் இருக்க வேண்டும், தனக்கு தான் ஆட்சி அதிகாரங்கள் இருக்க வேண்டும் என்று எண்ணம் உள்ள ஒருவன் எப்படி இந்த குர்ஆனுடைய வசனங்களை இறை தூதருடைய நடைமுறைகளை பின்பற்றுவான்? அவன் பின்பற்ற மாட்டான். பின்பற்றாமல் இருந்தாலும் கூட அவன் நபி அவர்களையும் நபி அவர்களை பின்பற்றி நடக்கின்ற முஸ்லிம்களுக்கும் எதிராக வழங்கினான். காரணம், இவன் சொல்லித்தான் மக்கள் கேட்க வேண்டும், இவன் தான் அதிகாரம் உள்ளவன், இவனுக்கு தான் மரியாதை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு மமதை உள்ளவன் இதற்கு எதிரான இறை மார்க்கத்தை நபி அவர்கள் போதிக்கிறார்கள். அல்லாஹ் சொல்கிற கட்டளைக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும், நான் அல்லாஹ்வின் தூதர், இறை செய்திகளை நான் உங்களுக்கு சொல்கிறேன், எனக்கு வழிபட்டு நடக்க வேண்டும் என்று சொல்கின்ற போது முஸ்லிம்கள் இறை மார்க்கத்தில் இணைந்திருக்கிறார்கள். பல மக்கள் இஸ்லாத்துக்கு வந்தார்கள். இதை பிடிக்காத இந்த வலீத் இப்னு முகீரா நபி அவர்களையும் முஸ்லிம்களையும் கடுமையான முறையிலே அவன் சிரமப்படுத்தினான். அவன் சிரமப்படுத்துவதற்கு கையாண்ட முறைகள் என்னவென்றால், இவன் ஒவ்வொரு மக்களிடத்திலும் சென்று சத்தியம் செய்வான், பொய் சத்தியம் செய்வான். அவன் சொல்வதெல்லாம் பொய், நான் சொல்வதெல்லாம் உண்மை, எனக்கு தான் நீங்கள் கட்டுப்பட வேண்டும் என்று சத்தியங்களை செய்யக்கூடியவன். இப்படி சத்தியங்களை செய்கின்ற போது தன்னை மக்கள் எல்லாம் நல்லவனாக இருக்க வேண்டும் என்பதற்காக, தனது குறைகளை மக்கள் விளங்கிக் கொள்ளக் கூடாது என்பதற்காக இவன் நபியை பற்றியும் முஸ்லிம்களை பற்றியும் குறைகளை சொல்லக்கூடிய
சொல்லுவான். இப்படி வரம்பு செயல்படுவான். இவர்களுக்கு அத்துமீறிய பாவங்கள் இருக்கும். நேரத்தில் இறக்கம் இல்லாமல் எல்லா தீமைகளையும் செய்யக்கூடியவன். இப்படி இறை மார்க்கத்துக்கு தடையாக இவன் செயல்பட்டுக் கொண்டிருந்தான். இப்படி செயல்பட்டுக் கொண்டிருந்த இவனுடைய வரலாறை தான் அல்லாஹ் சூரத்துல் கலமிலே அல்லாஹ் இந்த வார்த்தைகளின் மூலம் முஸ்லிம்களுக்கு விளக்கி காட்டி இவரிடத்தில் இருக்கிற தீமைகளை விட்டு தடுத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்கின்றார். அல்லாஹ் இவரை பற்றி தான் சொல்கிறான். நபி அவர்களுக்கு இந்த வசனங்களை அல்லாஹ் இறக்குகின்றார். எப்படி என்றால் அந்த வழித்துவ முறையா என்று எந்த கெட்ட குணங்கள் இருந்ததோ அதை அல்லாஹ் அப்படியே பலப்படுத்தி காட்டுகிறான். ஒரு அத்துத்தையும் கொண்டு அல்லாஹ் மஹி அவரிடத்தில் இருக்கிற ஒவ்வொரு குணங்களை அல்லாஹ் இங்கே சொல்கிறான். ஒரு அத்துத்தையும் கொண்டு அல்லாஹ் மஹி வஹம்மா ஹம்மாசி மஸ்ஸாயின் பினவி மன்னாயின் லில் கைரி மௌதத்தின் அஸீம் உதுல்லின் பாத தாலிக சலீம். இந்த வசனங்களிலே அவரிடத்தில் இருக்கிற ஒவ்வொரு குணங்களை சொல்லி காட்டி நபியை அவர்களை பின்பற்ற வேண்டாம். முதலாவது அல்லாஹ் அதிகமாக சத்தியம் செய்யக்கூடியவன். தன்னுடைய கருத்தை உறுதிப்படுத்துவதற்காக சத்தியம் செய்து சொல்வான். இரண்டாவது மஹி கேவலமானவன், தாழ்வானவன், கெட்டவன். மூன்றாவது ஹம்மாசி பிறரை பற்றி குறை கூறி திரிபவன், மக்கள் இடத்திலே வதந்திகளை பரப்பக்கூடியவன். மன்னாயின் நபி பொய்களை கொண்டு மக்களிடத்திலே வளர்ப்படக்கூடியவன். மன்னாயின் கைர் மஸ்ஸாயின் நபி பொய்களை கொண்டு மக்களிடத்திலே வளர்ப்படக்கூடியவன். மன்னாயின் கைர் நன்மைகளை தடுக்கக்கூடியவன். மோத்தலின் அநியாயக்காரன். அசீவின் பாவங்களை செய்யக்கூடிய பாவி. உத்துல்லின் கல்நெஞ்சக்காரன். அல்லாஹ்வின் பொய் சத்தியம் செய்யக்கூடியவன், அதிகம் சத்தியம் செய்யக்கூடியவன். மஹீன் கேவலமானவன். ஹம்மாசி பிறரை குறை கூறி திரியக்கூடியவன். மஸ்ஸாயின் பினவி பொய்களை கொண்டு மக்களிடத்தில் வரக்கூடியவன். மன்னாயில் கைர் நன்மைகளை தடுக்கக்கூடியவன். மோத்ததின் அநியாயக்காரன். அசீவின் பாவங்களை செய்யக்கூடிய பாவி. உத்துல்லி கல் நெஞ்சக்காரன். இது எல்லாம் அவனுக்கு இருக்கிற குணம். இந்த ஒவ்வொரு குணங்களும் அவனிடத்தில் இருக்கிறது. 8 குணங்கள். 9வது அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இப்படிப்பட்டவன் யார் தெரியுமா? சரி இழிப்பிறவி, தவறான முறையில் பிறந்தவன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இந்த வசனம் இறங்குகிறது. இப்படிப்பட்ட குணமுள்ள வலித்தின் முகைராவை நபியை நீங்கள் பின்பற்ற வேண்டாம். அவன் நபியை என் சொன்னதை கேட்கணும் சொல்றான். நபியை நீங்கள் அவனுக்கு வழிபடாதீர்கள், அவன் இந்த அளவு கேட்ட குணமுள்ளவன் இப்படி சொல்லி உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லிம்கள் அனைவருக்கும் இது போன்ற குணமுள்ளவர்கள் உலகத்தில் இருப்பார்கள், அவர்களுக்கு நீங்கள் வழிபட வேண்டாம் என்று அல்லாஹ் நமக்கு உணர்த்தி காட்டுகிறான். இந்த வலித்தின் முகைரா இந்த ஆயத்து இறங்கியது. நபி அவர்களுக்கு இந்த ஆயத்து இறங்கியது. நபி அவர்கள் இந்த மக்களுக்கு ஓடி காமிக்கிறார்கள். இந்த செய்தி அவனுக்கு வருகிறது. ஒரு அத்துத்தையுள்ள அல்லாஹ்வின் மஹீன் ஹம்மாசின் மஸ்ஸாயின் பினவி மன்னாயின் லில் கைரி மௌதத்தின் அஸீம் உதுல்லின் பாத தாலிக சலீம். இந்த வசனத்தை ரசூலுல்லாஹ் ஓதி காட்டினாங்க. இது அல்லாஹ் இறக்கிற ஆயத்து. சஹாபாக்கள் ஓதுனாங்க. இது அவனுக்கு வருகிறது, காதிலே விழுகின்றது. அப்பொழுது அவன் நினைத்து பார்க்கிறான். இங்கே சொல்லப்பட்டது 9 குணங்களை முஹம்மது நபி தனக்கு இறங்கிய குர்ஆனில் போட்டு சொல்றாங்க. இந்த 9 குணங்களை 8 குறை எனக்கு இருக்கு, எனக்கு தெரியும் அவன் சொல்றான். ஆனா நான் வந்து தவறான முறையில் பிறந்தவன் இருக்க, அது எப்படி அது பொய் மாதிரி தெரியுது அப்படி நான் நினைச்சுக்கிட்டு இது யாருக்கு கேட்போம்? தன் தாய்க்கு கேட்போம். நேர தாய்க்கு போன வலித்தின் முகைரா நேர தாய்க்கு போன என்ன செஞ்சானா, தாயை பார்த்து கேட்டா இந்த முஹம்மது வசமதி முகமது நபி என்னை பற்றி 9 குணங்கள் என்னிடத்தில் இருப்பதாக குர்ஆனின் மூலம் சொல்லி இருக்கிறார்கள்.
இதுல எனக்கு 8 குறை என்கிட்ட இருக்கு. நான் செய்யல எனக்கு தெரியுமா இல்லையா? நான் எங்க அவனுக்கு தெரியும். ஆனா மத்தவங்களுக்கு நல்லவங்க இருப்பான். அவனுக்கு தெரியுது. இங்க சொல்லப்பட்ட 8 குறைகள். நான் பொய்யன், நம்பிக்கை எடுக்கக்கூடியவன், பாவிதான், அநியாயக்காரன், வரம்பு மீறியவன், கோசத்தீட்டியவன், கேவலம் எனக்கு தெரியும். மத்தவங்க வந்து நல்லவனா இருக்கிறேன். ஆயிட்டு சொல்றான் 8 குறைகள் என்னிடத்தில் இருக்கு எனக்கு தெரியும். அந்த மோகன் 9வது சனின்ற வார்த்தையை சொல்றான். சினாவை பிறந்தவன் இவரு சினா அப்படின்னு சொல்றாங்க. நீ முறையே என்ன பிறந்தியா? எப்ப நான் ஒன்றுத்தாம முறையா பெற்றேன். நீ ஏன் பிறந்தவா? யார் சொன்னா? உன் மாப்பிள்ளைதான் முறையா? இது தப்பே கிடையாது அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். இவனுக்கு என்னவே இருந்தாலும் உண்மை தெரியும். முகமது நபி பொய் சொல்ல மாட்டார். குரான் சொல்ல உடனே என்ன செஞ்சா? கையில இருந்து ஒரு வாழை உருவி தன் தாயினுடைய கழுத்துக்கு நேரம் கொண்டு போய் உண்மையை சொல்றியா இல்லையா? 8 குறைகளை பற்றி குரான் சொல்லியிருக்கு. முகமது நபி சொல்லியிருக்காங்க. அது என்ன இருக்கு எனக்கு தெரியும். நான் யாருக்கு பிறந்தவன்? என் தந்தைக்கு பிறந்தவனா அல்லது நீ தவறான முறையில் என்னை பெற்றெடுத்தியா? கொண்டு போக சொல்லி பயந்து போய் அவனை பொறுமையை வாப்ப பெரிய செல்வந்தர் முகையா. ஆனா அவருக்கு வாழ்க்கை நடத்தக்கூடிய சக்தி கிடையாது. அதனால அவர் என்ன செஞ்சாரு? செல்வத்தை பாதுகாக்கணும், தனக்கு ஒரு வாரிசு வேணும் என்பதற்காக என்ன வந்து நீ ஏதாவது ஒரு ஆட்டை போய் குழந்தையை பெற்றுக்கோன்னு சொன்ன. நான் என்ன செஞ்ச? பணம் கொடுத்து ஒரு ஆடு மேய்க்கிற வந்து தவறா நடந்த அதனால நீ பிறந்திருக்க. நீ உண்மையிலே ஒரு ஆடு மேய்க்கிறவனுக்கு பிறந்த மகன்தா அப்படின்னு அந்த அம்மா சொல்றாங்க. சுபஹானல்லாஹ். குர்ஆனோட ஆயத்து எவ்வளவு உண்மை பத்தியா? ஆனா அவனுக்கு விளக்குது. ஆனா அந்த அவனுக்கு ஈமான் கொடுக்கிறது. ஏன் ஈமான் கொடுக்கிறது தெரியுமா? அவனுக்கு மேல உள்ள குணங்கள் இருக்க. இந்த மாதிரி குணம் உள்ளவங்களுக்கு ஈமான் கொடுக்கிறது. எப்போ மக்களிடத்துல பொய்சத்தியம் செய்வது, மறுமைகளை பரப்புறது, புறம் பேசி திரிவது, பொய் பேசி திரிவது, அநியாயம் செய்வது, இது மாதிரி குணங்களை ஒருத்தங்க இருக்கும் போது இவனால் பல மக்கள் பாதிக்கப்படும் போது எப்படி இவனுக்கு இதாயத்தை கொடுப்பான்? அதனாலதான் இவனுக்கு இதாயத்தையே கொடுக்கவில்லை. சமுதாய பெருமக்களை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த வரலாற்றின் மூலம் நாம் ஒன்றை தெளிவாக கொடுக்க வேண்டும். அல்லாஹ் அவனிடத்தில் இருக்கிற குணங்கள் அப்படி சொல்லி காட்டியிருக்கிறார். 9 குணங்கள், 9 உண்மை அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனால் அவனுடைய பிடிவாதம் அவன் ஈமான் கொள்ளவில்லை. ஆனால் உலக மக்களுக்கு அல்லாஹ் இந்த குணங்களில் இருந்து நீங்கள் தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என்று எச்சரிக்கிறான். சமுதாய பெருமக்களே, இந்த மல்லிகைப்பூர் மகையா இடத்தில் இருக்கிற இந்த குணங்கள் நம்ம இடத்தில் வரக்கூடாது. முஸ்லிம்கள் சொன்னா நல்ல குணங்கள், சஹாபா பெருமக்களிடத்தில் என்ன நல்ல குணங்கள் இருந்ததோ அதுதான் நமக்கு இருக்க வேண்டும். நமக்கு வாழ் இருக்கிறது என்பதற்காக பிறருடைய உண்டங்களை புண்படுத்தி விடக்கூடாது. ஒரு செல்வந்தன், நல்ல மனிதன், அவன் தன் மகனை ஒரு அறிஞரிடத்திலே, ஒரு நல்ல அறிஞரிடத்திலே கல்வி கற்பதற்கு அனுப்பி வைக்கின்றார். அவன் அந்த அறிஞரிடத்திலே சொல்கிறார், என்னுடைய மகன் நல்ல ஒழுக்கம் உள்ளவனாக வர வேண்டும், இவனுக்கு பண்பாடான கல்வியை நீங்கள் சொல்லிக் கொடுங்கள் என அனுப்பி வைக்கின்றார். அந்த மகன் வெகு தூரத்திலிருந்து இந்த ஆசிரியரிடத்திலே வருகிறான். இந்த ஆசிரியர் அவனை தங்க வைத்து, இன்றைக்கு நான் உனக்கு ஒரு பாடம் நடத்துவேன் அப்படின்னு நடத்துவோம் அப்படின்னு அவர் ஒன்றுமே நடத்தல. ஒரே ஒரு வழியை சொன்னார், வாழ்க்கை தான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் வாழ்க்கை. இதற்குள்ள பாடம் கேட்கிறார். அவன் கோவம் ஆத்திரம் வந்து, நான் எவ்வளவு தூரத்துல வந்து நிறைய படிக்க வந்திருக்கிறேன், வாழ்க்கை தான் வாழ்க்கை இன்னைக்கு அவ்வளவுதான் தெரியல. என்னால ஏற்றுக்கிற முடியாது. கல்வியான முறையில ஆசிரியர்கள் பேச ஆரம்பிச்சு. உடனே அவர் சொன்னா, மரியாதை இருந்த இரு வெளியே போ, போய் இடத்துக்காக போய் அப்படின்னு கோவம். பாப்பா யார் தெரியுமா, நான் யார் தெரியுமா? அதுக்கு பிறகு இவன் சொல்றாரு, எல்லாம் தெரியும், நான் சொல்றதை கேள்வி. பாப்பா கண்ணியமான ஆள், சிறந்த ஆள், அவருடைய மகன். நீ எப்படி இருக்கணும்? இப்படிலாம் பேசலாமா? இப்படிலாம் பேசக்கூடாது இல்லையா? ஆசிரியர் இப்படிலாம் கடுமையான வார்த்தை பேசலாமா? அவன் நீங்க வெளியிடவும் சொன்னா, இப்ப கேள்வி, நான் உன்னை வெளியிடவும் சொன்னா எவ்வளவு கோவம் தெரியுது. நான் இப்ப ரெண்டாவது உங்களுடைய தாப்பதார் எப்படி பண்றது? கண்ணியமான ஆளும் சொன்ன உடனே நீ
நீ எப்படி இருக்கிற? இதாக வாழ்க்கை. நாம் யாரிடம் பேசினாலும் தனியமான முறையில் பேசணும். அது பேசுறது வாழ்க்கை. அதுதான் பிறருக்கு எதிர்த்து வந்திருக்க நம்முடைய வாயில் வரக்கூடிய வார்த்தை பிறருக்கு உதவி செய்யக்கூடியதாக, பிறரை வாழ வைக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். பிறரை காயப்படுத்தக்கூடியதாக இருக்கக்கூடாது. அதுதான் இஸ்லாம் சொல்றது. பொய் சொல்லாத, பொய் சத்தியம் செய்யாத, முறை பேசாத, யாரை தீட்டாத, யாரை சபிக்காத, யாருக்கு அநியாயம் செய்யாத, குரான் சொல்லுங்க. இப்படி நம்ம வாழ்ந்துட்டா நம்முடைய வார்த்தை என்பது நம்முடைய வாழ்க்கையை பிரகாசமாகும். இந்த வாழ்க்கையை பிரகாசமாகின்ற போது இந்த பிரகாச பேர் ஒளியில இருக்கக்கூடிய அத்தனை மக்கள் வெளிச்சம் பெறுவார்கள், இதாயத்து பெறுவார்கள். மறுமையிலே அல்லாஹ் நன்மையை தருவான். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களையும் நல்ல பண்புள்ளவர்களாக, நல்ல மனிதர்களாக, நல்ல வார்த்தைகளை பேசக்கூடிய நல் மக்களாக அல்லாஹ் ஆக்குவானாக. தீய வார்த்தைகளை விட்டும், பொய்களை விட்டும், கடும் சொற்களை விட்டும் அல்லாஹ் நம் அனைவரையும் காப்பாற்றி அருள்வானாக.